இந்தியர்கள் மட்டுமே ஒரு 10,000 பேருக்கு மேலே அப்ராடில் இருக்க பிரசனில் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது 10,000 பேர் இப்போ நமக்கு எந்த ஒரு தகவலும் வருது அப்படின்னா அது மரணத்தை ஒட்டி தான். தன்னை ஒருவர் துன்புறுத்துகிறார் என்றால் அந்த துன்புறுத்தலிலிருந்து சட்ட ரீதியாக மீள்வதற்கு என்ன வழி, தனக்கு வழி தெரிகிறது. இந்த சிக்கல்ல இருந்து நான் தப்பிடுவேன். அவங்க எடுத்த முடிவு தான் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுத்துருக்கு. அது டோசேஜ் அதிகமாக ஒருத்தரோட உயிர் போயிட்டது. அது சட்ட சிக்கலில் அவங்கள தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போச்சுன்னா, இப்போ நான் போய் முயற்சி செய்கிறேன் என்று இந்திய வெளியுறவுத்துறை சொல்லுகிறது என்றால், அப்போ நீங்கள் முன்னாடியே தடுக்கக்கூடிய வேலை. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். இந்தியன்ஸே வந்து பண்ணுறாங்க. இப்போ சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் வந்து ட்ரக்ஸை கொண்டு போயிட்டு அங்கே போய் ஒரு வேலை சிக்கினா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனைன்ட்டு ஒரு ரூல்ஸ் அங்கே இருக்குது. நம்ம நாட்டில் அதிகபட்சம் 10 வருஷ தண்டனை வச்சுருக்கோம்னா, சில நாடுகளில் மரண தண்டனை வச்சுருக்காங்க. பிறரை அழித்து தான் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறது தான் ட்ரக்கில் போகிற மக்களுடைய எண்ணம். உழைக்க போகிறது இல்லை. ஸோ ட்ரக்ஸில் போகிறவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. ஷரியத்தில் அரப் கண்ட்ரீஸோட இந்த சட்டம் கண்ணுக்கு கண்ணுற மாதிரி ஒரு பழிங்கிற ஒரு பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் ஷரியத் லான்னு சொல்லுவாங்க. இப்போ ஷரியத் லாக்கும் இந்தியன் லாக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார்? ஆக்சுவலாக ஆஸ் அன் அட்வொகேட்டாக பார்க்குறேன்னா, வெள்ளக்காரன் கொடுத்த சட்டத்தில் இருந்த ஜனநாயக உரிமைகள் குறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு ஒரு அரசாங்கத்தின் கை ஓங்கிய தன்மைகள் தான் புதிய சட்டங்களில் இருக்கு. ஆக்சிடென்ட்ன்றது ஆக்சிடென்ட். அவன் திமிர்த்தனமாக போய் தப்பிச்சவனும் இருக்கான், ஐயோ பாவமாக போய் 2 பேரை இடிச்சிட்டு தப்பிக்க முடியாமல் போனவனும் இருக்கான். அதுக்கு பேர் தான் விபத்து. ஆனால் அந்த டிரைவர் அடிச்சே கொண்டு இருக்காங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வந்து நிமிஷா பிரியா அவங்களோட கேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேள்விப்பட்டு தான் இருக்கும். ஸோ அது மாதிரி சட்ட ரீதியான சில விஷயங்களை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்றைக்கி மிஸ்டர் அட்வொகேட் விலங்கோவன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், நிமிஷா பிரியா கேஸை தொடர்ந்து வந்து நிறைய டிபேட்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த கேஸை பற்றி புது புது தகவல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் வந்து இன்னொரு டேட்டாவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனத்துக்கு வந்துச்சு. இந்தியர்கள் மட்டுமே ஒரு 10,000 பேருக்கு மேலே அப்ராடில் இருக்க பிரசனில் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது 10,000 பேர் இந்தியர்கள் வந்து போயிருக்காங்கன்றப்போ ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவே இருந்துச்சு. ஸோ இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, இப்போது நமக்கு எந்த ஒரு தகவலும் வருது அப்படின்னா அது மரணத்தை ஒட்டி தான். இப்போ உதாரணமாக சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டார்ச்சர் பற்றி வரல. கஸ்டோடியல் டார்ச்சரால் டெத்து வரவே தான் தமிழ்நாட்டிலே அது ஒரு பெரிய செய்தியாக மாறிடுச்சு. ஆனால் அந்த கஸ்டடியில் அடி வாங்குறோம் அது வாங்குறவனை பற்றி செய்தி வெளியில் வர்றதில்லை. அதுபோல தான் வெளிநாடுகளில் சட்ட சிக்கலில் தெரிந்தோ தெரியாமலோ துரதிருஷ்டவசமாகவோ மாட்டிக்கொள்ளுகிற வேலைக்கு போன இந்தியர்கள் பணிக்காலத்தில் இப்படிப்பட்ட விஷயம், அல்லது மீன்பிடி தொழிலாளர்கள், அது தொழில் செய்ய போனவர்கள்னு வச்சுக்கலாம். தொழில் செய்ய போனவர்களுக்கு பல சிக்கல்கள் வரும்போது சிறையில் இருக்காங்க, குறுகிய காலத்தில் நீண்ட காலத்தில். ஏன் இந்த செய்தி வெளியில் வந்தது அப்படின்னா, இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற தகவலால் தான் வந்துச்சு. அப்போது மரணம் மட்டுமே செய்தி ஆகக்கூடியதும், மரணத்தை மட்டுமே நம்ம டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன்றதுனால தான் நம்ம அது பெருசாக பார்க்குறோம். கண்டிப்பாக. ஆனால் விஷயம் என்னென்னா துன்பம். இப்போது இங்கேருந்து ஒரு கட்டிட தொழில் செய்வதிலிருந்து படித்து விட்டு சாஃப்ட்வேர் தொழில் செய்கிற அளவுக்கு வெளிநாடுகளுக்கு இளைஞர்கள் பணிக்கு போகிறாங்க, போயிட்டு தான் இருக்கு. அப்போ அவங்க பணிக்கு போகும்பொழுது விசா ரெகுலேஷன்ஸ் இருக்கும், பாஸ்போர்ட் விஷயமான தகவல்கள் இருக்கும், அல்லது இங்கே ஒன்று சொல்லி அங்கே போய் வேறு விதமான வேலை கொடுப்பாங்க. அந்த டார்ச்சர் தாங்காது. உதாரணமாக நீங்கள் ஆடு ஜீவிதம் சினிமா பார்த்தீங்களா, அது மாதிரியான வாழ்வியல், இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது. அனைத்துமே டாக்குமெண்ட் ஆகி புள்ளி விவரத்தோட இந்திய அரசால் இந்திய மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறதானா இல்லை. இப்போ இந்தியன் ப்ரெஸ் அதை சொல்லுமானா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ எந்த ஒரு மீடியாவாக இருந்தாலும் எல்லா நாடுகளிலும் ரிப்போர்ட்டரை வச்சுக்கிட்டு இப்படி செய்தியை சொல்லாது. ஸோ எப்பொழுதோ ஒரு முறை இப்படிப்பட்ட புள்ளி விவரங்கள் யாரோ திரட்டி தர்றாங்க. அப்படி வந்த புள்ளி விவரம் தான் நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தியாக பார்க்குறோம். 10,000க்கு மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நாடுகளில் இருக்காங்க. அதில் அதிகமான புள்ளி விவரம் நமக்கு கிடைச்சது எப்படி பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரிஸ். இது இயல்பானது. ஏன்னா இப்போ நீங்கள் வீதிக்கு ஒருத்தர் அல்லது ஊருக்கு ஒருத்தராவது கல்ஃப் கண்ட்ரியில் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கும். வீட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, கட்டிட வேலைக்கு போகிறவங்க, படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. இப்போல்லாம் துபாய் போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் செய்ய போகிறவங்களும் இருக்காங்க. ஆமாம். இப்போது இவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரி சட்ட சிக்கல் வரும் அப்படின்னா,
அங்கே இருக்கிற அனுமதியை ஒட்டி வரலாம், விசா ரிலேட்டடாக வரலாம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, 2 இயர் விசான்னு கொண்டு போகிறாங்க. ஆனால் அங்கே உங்களை அதிக நாட்கள் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறாங்க. அப்போ நீங்கள் ஓவர் ஸ்டேயாக இருக்கீங்க. அதன் பிறகு உங்களுக்கு யாருமே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் ஒரு நாட்டினுடைய விசா ரெகுலேஷன்ஸை மீறியதுக்கு சிறைக்கு போகலாம். அல்லது ஒரு நண்பர்களாக கூடி சந்தோஷமாக இருக்கிற டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதத்தில் அடிதடி நடக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள். இப்போ இது எல்லாத்துக்கும் என்னென்னா, தமிழ்நாடு அரசு இப்பொழுதுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு வாரியத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கு நல வாரியம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வாரியத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளிநாடுகளில் வாழும் தமிழ் பேசும் மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சட்ட சிக்கல் வந்தால் அவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க எல்லா நாடுகள்லையும். அது அடிப்படையாக அவங்க கேட்குறது, அவங்க சட்டம் படித்தவங்களாக இருக்கணும், சட்ட அறிவு இருக்கணும், இந்திய சட்ட அறிவும் இருக்கணும், அவர்கள் வாழும் நாட்டின் சட்ட அறிவு ஓரளவுக்கு இருக்கணும். கண்டிப்பாக. அப்போ அவங்க யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அரசாங்கத்தின் உதவி தேவைன்னா எப்படி எடுக்கலாம், இந்திய தூதரகத்தின் உதவி தேவைன்னா எப்படி எடுக்கலாம், வெளிநாடுகளில் இப்படிப்பட்ட உதவிகளை செய்வதற்கு இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. அது எந்த அளவிற்கு முன்னெடுப்பார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக சார். இப்போ வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சிறையில் தான் இருக்காங்கன்னு சில பேருக்கு தெரியவே தெரியாது. யார் மூலியமாவோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க வந்து ப்ரிசனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்தியன் எம்பசி மூலிமா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஸோ நிறைய பேர் ஒருத்தர் 2 பேர் போனால் பரவாயில்ல. இப்போ வந்து ஒரு மாஸ் பீப்புளாக வந்து அரப் கண்ட்ரீஸ்க்கு வந்து போகிறாங்கன்றப்போ, அதில் வந்து ஃபியூ ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க. சின்ன சின்ன தவறலாம். நீங்கள் சொன்னீங்க ஒர்க் பர்மிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றப்போ, அந்த ஒர்க் பர்மிட் முடிஞ்சதுக்கப்புறம் கன்சர்ன் கம்பெனியும் வந்து அவங்கள வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும். அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்கப்போ, அவங்க தானே வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதை வந்து எப்படி ஒரு குற்றமாக வந்து அவங்க அதுதான் என்னென்னா, அந்த போன்ற தகவல்கள் நமக்கு தெரிகிற வர அளவுக்கு அவங்க விடுறதில்லை. இப்போது உதாரணமாக கான்ட்ராக்டில் போகிறீங்க, 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு விசாக்காக விமான கட்டணத்துக்காகலாம் நான் நிறைய செலவு பண்ணி கூப்பிட்டு வந்துட்டேன், நீங்கள் இங்கே வேலை செஞ்சதில் எனக்கு அது ஈடு கட்டலை, இன்னும் 2 மாதம் வேலை செய்யணும் அந்த தம்பியை கட்டாயப்படுத்தும் பொழுது அவரால் வெளியில் தகவல் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி தெரிய வரணும்னா, வெளிநாடுகளுக்கு அதுதான் சமீபத்தில் சொல்கிற மாதிரி முதல்ல உங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு அப்படின்னு கேட்டாலே அரசு அனுமதி பெற்ற அது ஒரு நிறுவனமாக, அது நம்பத்தகுந்த நிறுவனமாக. ஏன்னா இதனுடைய இன்னொரு பங்கு வந்து வேலை கிடைக்கலன்னா ஜாப் ராக்கெட்டிங் மாதிரி வரும். ஸோ வேலை கிடைச்சி போனால் நமக்கு சொல்லப்பட்ட வேலை என்ன, அங்கே கொடுக்கப்படும் வேலை என்பது பிரச்சனையாக இருக்குது. அப்போது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு நமக்கு இங்கே ஒரு ஏஜென்சி இருக்கணும், அரசு ஏஜென்சி. அப்போ நம்ம வேலைக்கு போகும்போது இந்த விசாவில் இந்த தகவலில் இன்ன டீட்டெயில்ஸோடு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற நம்முடைய டீட்டெயில்ஸை அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கணும். அதன் பிறகு தான் அங்கே ஒரு துன்பம்னு வரும்பொழுது அவருடைய டீட்டெயில் இங்கே நமக்கு கிடைக்கும். இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு தகவல் வருதுன்னு வைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அங்கே 2 வருஷம்னு சொன்னார், ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறார். இப்போ அவர் அனுப்ப மாட்டுறாங்க. இப்போ நம்ம அவர்கிட்ட அவனுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில் கொடு தம்பி, அப்போ தான் நம்ம வெளியில் சொல்ல முடியும் நீங்கள் இருக்கிற விலாசத்தில். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிற விலாசத்துக்குன்னு இந்தியன் எம்பசி மூலமாகவோ இல்லை கம்ப்ளைண்ட்டோ வந்தால் அவங்களால ஈஸியாக மறைக்க முடியும். ஏன்னா இது போன்ற வழக்குகளை நான் கஷ்டப்பட்ட ஆளுங்கிட்ட, துன்பப்பட்டவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன், என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டாங்க ஓவர் ஸ்டேலன்னு சொல்லி. அப்போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய எப்படிலாம் சட்டத்தில் வளையலாம், நெளியலாம், ஒதுங்கலான்றதை பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட ஆட்களை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்போ போகும்போதே இவர்களுக்குன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கணும், அட்லீஸ்ட் ஆன்லைன் பதிவாவது இருக்கணும். ஒரு இடத்துக்கு போகணும், அரசாங்க அலுவலகம்னாலே ஒரு அலர்ஜி இருக்குது, அங்கே நில்லு இங்கே நில்லு, நான் உன்னை பதியணுன்னா எனக்கு காசு கொடுன்னு கேட்பாங்கன்ற அலர்ஜி இருந்துட்டு. நான் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதில்ல, அப்போ நான் உன்னை ரெக்கார்ட் பண்ணால் தானே எனக்கு எவ்வளோ கொடுப்பேன். அதனால் அதுக்கெலாம் இல்லாமல் ஒரு ஆன்லைன் அட்லீஸ்ட் யுவர் டீட்டெயில்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட், விசா, எந்த ஏஜென்சி உங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத, அப்படிப்பட்ட தகவல்களில் பிரச்சனை இருக்குது இல்லைங்கிறத அப்டேட் பண்ணுற தன்மை இருந்ததுன்னா இம்மீடியட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் எம்பசியை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அது இந்த அயலக தமிழர்கள் நல வாரியம்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அது செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை ஊடகங்களும் அது அந்த பிரிவை பற்றி தெரிஞ்சு அது மக்களுக்கு எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக சார். இது வந்து இப்போ நம்ம பேசின தவறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் வந்து பெரிய தவறுகளாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மகிள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியன்ஸே வந்து பண்ணுறாங்க. அது வந்து அதர் கண்ட்ரியில் போய் மாட்டுறது.
இப்போ சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரியெல்லாம் வந்து ட்ரக்ஸை கொண்டு போயிட்டு அங்கே போய் ஒரு வேளை சிக்கினா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனைன்ட்டு ஒரு ரூல்ஸ் அங்கே இருக்குது. இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க. இதில் வந்து எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இப்போ உள்ளூர்லேயும் இருக்காங்க. இப்போ உதாரணமாக சென்னை சிறையில் பார்த்தீங்கன்னா நார்காட்டிக்ஸ் ட்ரக் கேசஸில் பல வெளிநாட்டு ஆட்கள் இருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி நபர்கள் ஒரு சில பகுதிகள் எல்லா நாட்டிலையும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சட்டம் முக்கியம் இல்லை. சட்டத்தை மீறி நம்ம எப்படி பணம் பண்ணுறோம், எவ்வளோ குயிக்காக பணம் பண்ணுறோன்னு நினைக்கக்கூடிய ஒரு த்ரில் கேரக்டராக போயிட்டு அதன் பிறகு அது தோல்வி அடையும் பொழுது சிறையில் வாழ்க்கையை கழிக்கிற மக்கள். இதில் நம்ம நாட்டில் அதிகபட்சம் 10 வருஷ தண்டனை வச்சுருக்கோன்னா சில நாடுகளில் மரண தண்டனை வச்சுருக்காங்க. அப்போ அவங்க அதை எதிர்பார்த்து தான் செய்தாகணும். யூ ஆர் டேக்கிங் த ரிஸ்க் நோயிங்லி. தெரியாமலாம் யாரும் செய்யறதில்ல. ஓகே. அது திடீர் பணக்காரனாகணும், சீக்கிரமாக பணக்காரனாகணுங்கிற ஒரு தவறான நோக்கில் இருக்கக்கூடிய மக்கள். அதாவது பிறரை அழித்து தான் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறது தான் ட்ரக்கில் போகிற மக்களுடைய எண்ணம். உழைக்க போகிறதில்ல அவங்க. ஓகே. இப்போ ட்ரக்கு எதுக்கு? பலருடைய மூளையை கலங்கடிக்கிறது, அவங்கள வாழ விடாமல் செய்ய. அது போதை பொருள்னு தெரியுது. கண்டிப்பாக. அப்போ அதை நம்ம திருடி கொண்டு போயிட்டால் குயிக்காக பணம் தர்றாங்க ஒரு ஏஜென்சி அப்படின்னு போனீங்கன்னா, இப்போ அடுத்தவனை அழித்து தானே அந்த பணம் வருது. அது உங்களை வாழ வைக்காதுன்றன்னா அவங்களுக்கு தெரிய வரணும். கண்டிப்பாக. ஸோ ட்ரக்ஸில் போகிறவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை. அது அவங்க தெரிஞ்சே செய்கிற தவறு. ஓகே. ஆனால் வேலைவாய்ப்பு மூலமாகவோ அல்லது அங்கே போயிட்ட பிறகு கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறதுல இருக்கிறது, இல்லை மொழி ரீதியான சில கலப்பு ஏற்படாமல் இந்தியன்ஸ்குள்ளேயே அல்லது இந்தியன் பாங்களாதேஷுக்குள்ளே, இந்தியன் பாகிஸ்தானிக்குள்ளே தேவையில்லாத சில பொது புத்தியில் வரக்கூடிய விஷயங்கள்னால் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட அங்கே சட்ட சிக்கலை உண்டு பண்ணுது. கண்டிப்பாக. இப்போ உதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஒடிசாவிலேருந்து, பீகார்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே வேலைக்கு வராங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஒன்று அவங்க உள்ளூர் தமிழர்களோட முரண்படுறாங்க, இல்லை வேலை ஆட்களுக்கிடையே முரண்படுறாங்க, அவங்க சட்ட சிக்கலில் வராங்க, சிறைக்கு போகிறாங்க. இப்போ அவங்களுக்கும் கூட இங்கே ரெக்கார்டு கிடையாது. அவங்கள கொண்டு வந்த ஆள் யார், அவங்க எங்கே வேலை செய்கிறாங்க. இப்போ இதுதான் இந்த லேபர்ஸுக்கான மரியாதையை இந்த அரசாங்கம் கொடுக்கணும். அவங்களுக்கான கணக்கீடு இருக்கணும். உழைப்பாளிகளுடைய மதித்தாங்கன்னா, ஒரு உழைப்பாளி அங்கேருந்து இங்கே வர்றாருன்னா அவரை பற்றிய தகவல் களஞ்சியம் ஒன்று, தகவல் சேகரிப்பு நிலையம் ஒன்று இருக்கணும். அது நம்ம மக்கள் வெளிநாடு போகும்போதும் இருக்கணும். உள்நாட்டில் வரக்கூடிய இடம்பெயர் தொழிலாளிகளுக்கும் அது இருக்கணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து வாண்டடாக ஒரு தவறு செஞ்சு போயிட்டு அப்ராட் கண்ட்ரியில் மாட்டுறது அது ஒரு பட்சம் இருந்தாலும், இப்போ இந்த நிமிஷா கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இன்ஜெக்ஷன் போட்டேன், மயக்க மருந்து இன்ஜெக்ஷன் போட்டேன், அது டோசேஜ் அதிகமாகிட்டு ஹீஸ் டெட் அதுதான் நடக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட தரப்பு இல்லை. ஊசி போடுதல் என்பதும் சட்டத்துக்கு புறம்பான செயல் தான். ஸோ அது அளவு மீற செய்யும் தான். ஸோ ஓகே. இதுக்கு ஒரு டிஃபென்ஸ் இல்லை. இப்போ என்னன்னா, உங்களை நான் வந்து நீங்கள் என்னை அடிக்க வர்றீங்க அப்படின்னு நான் உங்களை பிடிச்சி தள்ளிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தேன். ஆனால் அந்த வேகத்தில் நான் தள்ளும் பொழுது பின்னாடி ஒரு கல் தூண் இருந்து உங்கள் பின்மண்டையில் அடித்து இறந்துட்டீங்கன்றது என்னுடைய கதையாக இருக்கலாம். ஓகே. ஆனாலும் அது வந்து டிஃபென்ஸ்க்கான செயல் தான். அப்படிப்பட்ட செயல்கள் இப்போ இந்தியானா செல்ஃப் டிஃபென்ஸ்னு ஒரு வரியை நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஆனால் அப்படிப்பட்ட சட்டம் இல்லாத நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கு அப்போது இவங்க என்னென்னா, தன்னை ஒருவர் துன்புறுத்துகிறார் என்றால் அந்த துன்புறுத்தலிலிருந்து சட்ட ரீதியாக மீள்வதற்கு என்ன வழி என்பதை பார்த்துருக்கணும். அதை சட்டத்தை தானே கையில் எடுத்துன்னு சொல்கிற மாதிரி தனக்கு வழி தெரிகிறது, இந்த சிக்கல்லேருந்து நான் தப்பிடுவேன். அவங்க எடுத்த முடிவு தான் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுத்துருக்கு. அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு வேறு சில வழிகள் என்னென்ன இருந்தது, அவைகளை எடுத்தாங்களா? இப்போ உதாரணமாக அந்த நபர் அவங்கள வற்புறுத்துகிறார், கட்டாயப்படுத்துகிறார், துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரெலாம் பல செய்திகள் நம்ம படிக்கிறோம். அனைத்தும் உண்மையாக இருக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட செயல்கள்லேருந்து நான் மீள்வது எப்படி என்று அவங்க இந்தியன் எம்பசி அணுகுனாங்களா? இந்தியன் எம்பசி நீயாச்சு அவனாச்சுன்னு கைவிட்டாங்களா? அப்போ ஒன்றுமே இல்லாத டெஸ்பிரேஷனில் இந்த வழி ஒன்று, நான் சாகணும், அப்போ என் உயிரை காப்பாற்றிக்க நான் எதையும் தான் செய்வேன்ற நிலைமையில் நான் இருந்தேனா அப்படிங்கிற சூழலா? இது வரும்போது தான் அது வரும். கண்டிப்பாக சார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து மேஜராக நடக்கிற ஒரு விஷயம் வந்து, என்னோடய பாஸ்போர்ட் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கும்போது என்னால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாரையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இப்போ அப்ராட்லன்னு போகிறப்போ
எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும், அவ்வளோதான். பெரிய பெரிய அஃபிஷியல்ஸோ எனக்கு வந்து தெரிய போகிறதில்லன்றப்போ என்னோட பாஸ்போர்ட்டை ஒரு குறிப்பிட்ட நபர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் நான் வந்து அடுத்த நகருக்கே போக முடியுன்ற ஒரு கட்டத்தில் ஒரு இந்தியனாக இருக்கட்டும், வேறு எந்த கண்ட்ரி பர்சனாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குறுகி போகிறாங்க. அவங்க என்ன பண்ணலாம் சார் ஆக்சுவலாக அந்த மாதிரி? முதல் நம்முடைய இந்திய தூதரகத்தோடு தொடர்பு இப்போ முன்னே விட இப்போ ஆன்லைன் தொடர்புகள் இருக்குது. ஓரளவுக்கு வேலைக்கு போகிறவங்க முன்ன மாதிரி வெறும் உடல் உழைப்பாளர்களாக இல்லாமல் மூளை உழைப்பாளிகளாக இருக்காங்க. டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு முதல் விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு சிக்கல் வந்தால் சட்ட ரீதியாக நான் யாரை அணுகுவது, இந்தியாவோட எப்படி தொடர்பு கொள்வது என்பது உங்களுக்கு இருக்கணும். அடிப்படையில் அது இருக்கணும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இவ்வளோ செலவு பண்ணி போகிறீங்க, அங்கே தொழில் செய்கிறீங்க, குறைந்தபட்சம் உங்கள் உறவு உங்கள் இதோட இந்தியாவில் ஒரு லீகல் சப்போர்ட் பண்ணுற ஆளாவது தொடர்பு இருக்கணும். அவங்களாவது தங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க, ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஒரு நீங்கள் அப்போ வழி சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே புகார் அனுப்புங்க, அங்கே புகார் எதுவுமே இல்லைன்னா, இப்போ எனக்கு ஒரு தகவல் வருதுன்னா நானே இப்படி ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் சொல்கிறாரு, இது என்னன்னு விசாரிங்க, இவ்வளோ தான் எனக்கு கிடைச்ச தகவல், அவர் அங்கே துன்பத்தில் இருக்காருன்னு நான் ஒரு இமெயில் அனுப்பலாம். அதன் பிறகு வேலை நடக்கலை, பிரச்சனை வருது அப்படின்னா இப்போ அந்த அளவுக்கு போயிடுதுன்னு வைங்க. இப்போ அவங்க முதல்ல தொடர்பு கொண்டாங்க, இந்திய தூதரகத்திலேருந்து எந்த ரிப்ளையும் இல்லை, சும்மா இருந்தாங்க. இப்போ அவங்க வேறு வழி இல்லாமல் தன்னை தற்காத்து கொள்ள ஒரு ஊசி போட்டாங்க. அது டோசேஜ் அதிகமாகி ஒருத்தரோட உயிர் போயிட்டது. அது சட்ட சிக்கலில் அவங்கள தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போச்சுன்னா, இப்போ நான் போய் முயற்சி செய்கிறேன் என்று இந்திய வெளியுறவுத்துறை சொல்லுகிறது என்றால், அப்போ நீங்கள் முன்னாடியே தடுக்கக்கூடிய வேலையிலேருந்து தவறிட்டீங்க அப்படின்ற குறைய நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லலாம். ஆனால் எதுவும் இல்லாமல் தூக்கு தண்டனை வந்த பிறகு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எங்களால் முடியலன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில் தான் இருக்காங்க. ஷரியத்தில் அரப் கண்ட்ரிஸோட இந்த சட்டம் கண்ணுக்கு கண்ணுற மாதிரி ஒரு பழிக்கு பழிங்கிற ஒரு பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் ஷரியத் லான்னு சொல்லுவாங்க. இப்போ ஷரியத் லாக்கும் இந்தியன் லாக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார்? ஆக்சுவலாக நான் ஆஸ் அன் அட்வொகேட்டாக பார்க்குறேன்னா, வெள்ளக்காரன் கொடுத்த சட்டத்தில் இருந்த ஜனநாயக உரிமைகள் குறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு ஒரு அரசாங்கத்தின் கை ஓங்கிய தன்மைகள் தான் புதிய சட்டங்கள்ல இருக்கு. ஆக்சிடென்ட்ன்றது ஆக்சிடென்ட். அவன் திமிர்த்தனமாக போய் தப்பிச்சவனும் இருக்கான், ஐயோ பாவமாக போய் 2 பேரை இடிச்சிட்டு தப்பிக்க முடியாமல் போனவனும் இருக்கான். அதுக்கு பேர் தான் விபத்து. ஆனால் அந்த டிரைவர் அடிச்சே கொண்டு இருக்காங்க. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம்.